முக்கூடலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் இருபெரும் விழா கோலாகலம். மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பங்கேற்பு. திருநெல்வேலி மேற்கு மாவட்டம் முக்கூடலில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா மற்றும் மே 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பேரவை மாநாடு தொடர்பான சங்க உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் ஆகிய இருபெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் பிராங்க்லின் பாலசிங் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் சேவியர் ரஜினி முன்னிலை வகித்தார். பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் சண்முகராஜா வரவேற்றார். நகர தலைவர் ஆதிமூலம் தொகுப்புரையாற்றினார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முக்கூடல் வம்பளந்தான் முக்கு மரியா ஃபைனான்ஸ் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து முக்கூடல் ஆர்எல் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சங்க ஆலோசனை கூட்டத்தில் டைமண்ட் ராஜா பேசுகையில், சென்னை அமைந்தகரை பச்சையப்பன் கல்லூரி அருகே மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள வணிகம் காக்கும் வெள்ளையன் 42 என்ற எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக அமைய நெல்லை மேற்கு மாவட்டம் சார்பில் அனைவரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த இருவரும் விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில செயலாளர் ஆர் ராகவேந்திரா மணி, மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன், மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபன் தினகரன், இணை ஒருங்கிணைப்பாளர் பழக்கடை ஜெகன், இணை செயலாளர் வீர செந்தில்குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்க நிர்வாகிகளுக்கு மாநாடு போஸ்டர் மற்றும் வாகன அடையாள ஸ்டிக்கர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முக்கூடல் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆர்.எல். லட்சுமணன் மற்றும் வழக்கறிஞர் தேவசகாயம், அதிமுக நகர செயலாளர் பில்சன் ஜெரால்டு, ஆதி கணேசன், ராஜபாண்டி, பிரபாகரன், எட்வின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சேவியர் ரஜினி தலைமையில் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் சண்முகராஜா, நகர தலைவர் ஆதிமூலம் மற்றும் சங்க நிர்வாகிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.